ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு நான் விஆர் அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறது 18/7/2024க்கான ப்ரீ பிளான். இந்த வீடியோ நான் ரொம்ப சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். டைம் இல்லை. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ்லாம் வந்து நான் ஃப்ரண்ட் பேஜ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் குரூஷியலாக நம்ம முக்கியமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,587, அடுத்தது 24,578. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பொசிஷனு, நீங்கள் எடுத்துக்க ட்ரேட், உங்கள் பிளான் செட்டப் எல்லாத்தையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கடுத்து பிரேக் ஆகி நமக்கு இந்த எல்லோ மார்க் பண்ணிக்கோங்க ரீடெஸ்ட்டில் ஒரு பேரிஷ் கேன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அடுத்துக்கடுத்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு அங்கே வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சை நான் காட்டுறேன் உங்களுக்கு. 17 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது, 16 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. அது நமக்கு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்னா கூட நமக்கு வந்து அதில் நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த லெவல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக பண்ணுங்க. நாளைக்கு ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் காட்டுறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்ம சூப்பரான ட்ரெண்டில் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்களேன். கரெக்டாக 24 ஜூன் 2024, அப்புறம் 11 ஜூலை 2024 கனெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் நமக்கு கரெக்டாக இங்கே இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து 51,963. நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 52,399 இருக்குது. நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே போக நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது என்ன பண்ணலாம், நான் மார்க்கெட் ஏற்கனவே 22 கீழே வந்திருக்கான். நமக்கு அப்போ என்னன்னா மார்க்கெட் நமக்கு இங்கே இடத்துல ரீடெஸ்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம பிஇசி சார்ட்டும் பார்க்கணும். அப்புறம் 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டாப் லாஸோட நமக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். இந்த இருக்க ரேஞ்ச் வந்து நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நமக்கு வந்து ஒரு 188 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. அதில் 100 பாயிண்ட் எடுத்தால் கூட நமக்கு நல்ல ஒரு 1500 ஒரு லாட்டுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஏற்கனவே பொசிஷனில் இருக்கிறீங்க, சிஇபி என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல். இந்த லெவல் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க விட மாட்டான். அதனால் இங்கே பாருங்க 260 பாயிண்ட் லெவலு. அப்போ நமக்கு அந்த 100 பாயிண்ட் கிடச்ச 150 பாயிண்ட் கிடச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவனால் முடிஞ்ச அளவு எந்த அளவு மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அந்த அளவு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கற்றுக்காமல் பண்ணிவிட்டு ஒரு காலை எடுத்துக்காதீங்க. ட்ரேடிங் கற்றுக்கணும் தெரியும், என்ன பண்ணால் என்ன ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும். ட்ரேட் கற்றுக்கிட்ட ஒரு பிகினருக்கே எல்லாம் தெரியும். நான் சொல்கிறது வந்து என்ன நடக்குது, என்ன சொல்ல வராங்க, இல்லை ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான், நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான், ட்ரேடிங்கோட உண்மையை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவங்க இது மூலமாக அவங்களும் கற்றுப்பாங்க, நானும் கற்றுப்பேன். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் பேஜில் சொல்லுங்கள். எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எதுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்காக நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நல்லா ட்ரேட் பண்ணுங்கள்.